Hello friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேக்கப் டியூட்டோரியல் and வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு லுக் கொண்டு வந்தேன் அப்படிங்கறது எல்லாமே தான் பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. So face wash க்கு நான் Pond's ஓட pimple clear face wash தான் எடுத்துர்க்கேன். And next வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட அக்ரோஃபையோட மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசருக்கு and இது என்னோட current favorite and top favorite அப்படினு தான் நான் சொல்லுவேன். and இது வந்து பாத்தீங்கன்னா best for pimple, acne அந்த மாதிரி இருக்கிற problems இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பர்பான ப்ராடக்ட் and முக்கியமா oily skin இருக்கிறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கோட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம்க்கு நான் நிவ்யாவோட லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு காலியும் ஆக போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸ் தான். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் ஆல்ரெடி எப்படி வந்துட்டு வரையணும் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இங்கே காட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் வச்சு தான் என்னோட ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு தனியாக தெரியறதுக்காக நான் வந்துட்டு நைக்காவோட டோஸ்டி கேரமல் அந்த ஷேடோட ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு ஐப்ரோஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு லைன் கொடுக்குறேன். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஐப்ரோஸ் வந்து தனியாக எடுத்து காட்டும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி லுக்குன்னு நான் சொல்ல வரல, பட் நான் எப்பவும் யூஸ்வலாக பண்ணுற மேக்கப்போட இது கொஞ்சம் ஹெவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நான் எந்த வீடியோலையுமே இது வந்து காட்டினதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாமே பண்ணுறது. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு இந்த கலர் தான் அந்த கலர் தான் எடுக்கணும்னு இல்லை, நம்மளோட ஸ்கின் ஷேடை விட ஒரு 1 or 2 ஷேட்ஸ் லைட்டாக இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதே போல் நான் இந்த ஐப்ரோஸ்லையும் அதே மாதிரி பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு தனியாக தெரியும் அந்த ஐப்ரோஸ். அண்ட் நான் மேலே வந்து அப்ளை பண்ணுறேன், ஜஸ்ட் கீழே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ முடிச்சிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஐலிட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெப்லைனோட ஃபிட்மி பவுடர் இருக்கு இல்லையா, பனானா லூஸ் பவுடர். ஸோ அதை வச்சுட்டு என்னோட ஐஸை வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா அந்த க்ரீம் வந்துட்டு ரொம்ப ஒரு லைன்ஸ்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேட் லுக்கில் வேணும். ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐஷேடோ பேலட். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஐ லிட் இல்லாமல் அந்த பிளேஸில் மட்டும் ஒரு வார்ம் டோன் வந்து கொடுக்குறேன், ஒரு ப்ரௌன் ஷேட் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ லிட்டில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் அதை விட ஒரு பிரிக் ரெட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துகிட்டு நான் என்னோட ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட் வந்து கார்னரில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப டார்க் ஆகிடுமோன்னு சொல்லி ஜஸ்ட் நான் வந்துட்டு அவுட்டரில் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து அப்படியே நான் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஐஷேடோவில் வந்து பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். நமக்கு ஹார்ஷாக இருக்கும் லைன்ஸ் நம்ம போடும்போது, பட் பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஒரு அப்படியே ஹார்ஷ் லைன் வந்து தெரியாது. அதுக்காக தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெப்லைனோட கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் தான் வேணும், டார்க் தான் வேணும் அப்படிலாம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற கன்சீலர் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது எதுக்காக அப்ளை பண்ணணும்னா நம்ம வந்து ஷிமரி ஷேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபால் அவுட்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஒரு ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ பிக்மெண்டேஷன் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன்சீலர் வச்சு என்னோடய ஐலிட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். தென் நான் வந்துட்டு ஒரு ஷிம்மர் ஷேட் வந்துட்டு நான் என்னோடய ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஷிம்மர் ஷேட் எல்லாமே அப்படியே நிற்கும். அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து கையிலே போட்டுக்கலாம். நான் வந்து இந்த வாட்டி ப்ரஷில் வந்து போட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து ப்ரஷில் போட்டப்பவும் நல்லா இருந்துச்சு அண்ட் நல்ல பிக்மெண்டேஷன்ஸ் கொடுத்தது. அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல் கலர் தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிளாக் ஐஷேடோ வந்து மேக்கப் ரெவல்யூஷனில் இல்லை. ஸோ நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து பிளாக் ஐஷேடோ எடுத்துகிட்டு ஸோ அதை ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த லுக் தான் எப்போவுமே கரெக்டாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கி அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஆயில் வந்துடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்துட்டு அதை எடுக்கிறேன்.
ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய LA Girl Pro கலர் கரெக்டர் வந்து எடுக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் கரெக்டர் சொல்லலாம். அதை வந்து என்னோடய ஐஸில் வந்து அப்ளை பண்ணேன். ப்ளஸ் லிப்ஸை சுற்றியும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு ஹெவியாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் அந்த ஆரஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு மேலே போட்டால். ஸோ ரொம்ப லைட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் 3 ஃபவுண்டேஷனும் 3 ஃபவுண்டேஷன் ஒரு கன்சீலர் நினைக்கிறேன். ஸோ வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெப்லைனோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைக்காவோட ஃபவுண்டேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிம்மலோட ஃபவுண்டேஷன். தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர். ஸோ இது 4மே நான் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது எதுக்குன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மெப்லைன்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான் கரெக்ட் ஷேடில் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்ட வரும், ஓரளவுக்கு டார்க், ஓரளவுக்கு லைட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நான் வந்துட்டு மோஸ்ட்லி கன்சீலர் வச்சு தான் என்னோடய ஸ்பாட்ஸை மட்டும் கவர் பண்ணிவிட்டு என்னோடய மேக்கப்பை வந்து முடிப்பேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வந்துட்டு ஃபுல் கவரேஜ் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பர்பிளோட ஜெல் லைனர் வச்சுட்டு தான் இந்த வாட்டி ஐஸை வந்து முடித்தேன். ஸோ இதோட ஆல்ரெடி நான் வந்துட்டு இதோட டுட்டோரியல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கீழே நான் அதே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஐஸில் அப்ளை பண்ண மாதிரி நான் இந்த ஐஸ்லையும் அப்ளை பண்ணி என்னோட ஐஸை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்டர் ஐஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஆயிலாக இருக்கிறதுனால அதை செட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு மெப்லைனோட ஃபிட்மி பவுடர் தான் எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறேன். பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் நெக்லெல்லாம் கூட நான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். அண்ட் இது ரொம்ப சூப்பரான ஒரு பனானா லூஸ் பவுடர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டே குக்கியோட ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ளஷ் வச்சுட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கான்டோர் வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வச்சுட்டு ஒரு லிப் லைனர் ஒரு ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டார்க் ரெட் பிரிக் ரெட் அந்த மாதிரியான ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கிற ஒரு லிப் லைனர் எடுத்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெப்லைனோட இங்க் கிரையான் லிப்ஸ்டிக்கை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் என் சென்டரில் வந்து லைட்டாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெப்லைனோட மேட் இங்க் அந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து அதாவது லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேலட்லேருந்து ஹைலைட்டர் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் என்னோடய சீக் போன்ஸ் கிட்ட வந்துட்டு. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஒரு சூப்பர் லுக் வந்து கொடுக்கும் பாருங்கள். அண்ட் லைட்டாக மூக்கிலையும் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதான் என்னோட வந்து சாரீ, ஒரு பிளாக் வித் கோல்டன் மிக்ஸ்டான ஒரு சாரீ. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெப்லைன்லேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து லாஸ்ட்டாக என்னோட மேக்கப்பில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ ஐலாஷும் வச்சுட்டு என்னோட மேக்கப் வந்து நான் முடிக்க போகிறேன். அண்ட் இந்த ஐலாஷ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான், ஒரு பிகினர்ஸ்க்கு இது வந்து சூப்பர். நான் வந்து ஐலாஷில் ஒரு பிகினர் தான், அதனால தான் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வச்சுட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரியல் பாரிஸோட சிரம் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த சிரம் வந்து நான் இப்போ தான் ஒரு செகண்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு ஹால் வீடியோ வரும், அதில் வந்து நான் உங்களுக்கு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நார்மல் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பஃப் மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு கீழே இருந்து நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரின்னு ஒரு லுக்கு தான். ஸோ ஒரு ஸ்லைட் பின் குத்திட்டு ஒரு கிளச் வந்து குட்டி கிளச் வந்து நான் ரெண்டு பார்ட்டிஷன்லேருந்து எடுத்துட்டு ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ்பையை வச்சுட்டு என்னோட ஹேரை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து வீடியோஸ்க்காக கொஞ்சம் நேரம் நிற்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் வந்து நெக்லஸ் எதுவுமே போடாமல் இது ஒரு லுக். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹேர் விட்டால் இந்த மாதிரியான ஒரு லுக்கு நமக்கு கொடுக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டில் இருட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு லுக்கும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து காட்டியிருக்கிறேன்.
ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தனமும் நான் வச்சுட்டேன். ஸோ சந்தனம் வச்சுட்டும் அது ஒரு வேறு லுக்கில் தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஒரு ரொம்ப பக்கா ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் குட்டி பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா.